கைஸ் நேற்று பரோட்டா போட்டேன்ல, அதோட மாவு வந்து மிச்சமாயிடுச்சு. அதனால் அதுலேயே கொஞ்சம் ஃப்ரைடு பண்ணேன். எப்போதுமே 1/2 கிலோ கடுகு வாங்கி ஃப்ரைடு பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி சட்னி ஐட்டத்துக்கெலாம் டக்குன்னு போடுறதுக்காக நல்லா மணமாக இருக்கும். அந்த மைதாவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள் பாருங்கள். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. எண்ணெய் பலகாரம்னா எங்கள் வீட்டில் அலைவாங்க, அதுக்காண்டி வந்து சைட் டிஷ் ஆயிடுச்சு. ரைஸ்க்கு வந்து எண்ணெய் பலகாரம் இருக்காம்பாங்க பொரியல் இருந்தாலும், அதனால் சைட் டிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த புளிப்புக்கு சுவைக்கு இந்த மசக்க லேடிஸு இவங்கெல்லாம் சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும், டக்கராக இருக்கும். இது காலையில் 6:30 மணிங்கிற வச்சு நான் என்ன பண்ணேன், இப்போ சாப்பிட மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. காமிக்கிறேன். இது வந்து மைதா போண்டா. இதில் ஆனியன் போடக்கூடாது, ஆனியன் போட்டால் கேவலமாக உண்டு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ தன்னால் அதுவாகவே வந்து உங்களுக்கு நல்ல டீப் ஃப்ரைட் ஆகிடும்.